பெரும்பன் மக்கள் கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு மாநாடை நம்ம வந்து பார்க்குறோம். இது கடந்த எம்பி தேர்தலில் கூட அண்ணாமலை அண்ணனுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வரல. இது ஒரு மாபெரும் கூட்டமாக இருக்குது. எப்படி இது சாத்தியமாச்சு? எம்பி தேர்தலில் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அண்ணாமலை அண்ணன் தமிழ்நாடு மக்கள் விரும்புகிறாங்க, நேசிக்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் அண்ணாமலை அண்ணன் காதலிக்கிறாங்க. அண்ணாமலை அண்ணன் மாதிரி ஒரு தலைவர் தான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் 60 ஆண்டு காலம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு நாளில் 13 லட்சம் பேர் இணைந்தார்கள். மக்கள் வெள்ளமாக இருக்குது, எல்லா பக்கமும் அவர் மேலே அன்பாக இருக்குது. அவர் தமிழகத்தை மாற்றுவார். இன்றைக்கி வேலை இல்லாமல் பல இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். கிராமப்புறத்தில் நீர்நிலையெல்லாம் போய் 1000 அடிக்கு மேலே போயிடுச்சு. இன்றைக்கி பட்ஜெட்டில் சொல்லியிருக்காரு, நீங்கள் நீர்நிலைக்கு ஒதுக்குங்க. நாங்கள் அரசாங்கம் பள்ளி தனியார் பள்ளி மாதிரி தரம் உயரணுன்ற எண்ணம், அவருடைய எண்ணம் பாருங்கள். நீர்நிலை வைக்கணும், கிராமம் முன்னேறணும். ஒரு அண்ணாமலையாலேயோ இல்லை ஒரு முதலமைச்சர் விஜயாலேயோ தமிழகத்தை மாற்றம் ஏற்படுத்தணுன்ற கான்செப்ட்லேருந்து மாறி ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு தலைவன் உருவாகணும். அந்த தலைவன் அந்த கிராமத்துடைய நலனுக்காக குரல் இருந்தால் தான் தமிழகம் முன்னேறும் அப்படின்ற பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்பொழுது நம்ம வந்து போதைக்கு எதிராகவோ இல்லை சுற்றுச்சூழலுக்காக இப்பொழுது களம் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு உள்ளாட்சியை மேம்பாடு பண்ணுவதற்கான பல்வேறான சமுதாய வேலையை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. சமுதாய வேலையோடு சேர்ந்து இந்த கிராம சபை கூட்டமும் சேர்த்து நடத்துகிறீங்க. மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தலெலாம் வருது. எத்தனை பேர் பார்ட்டிசிபேட்? அப்படி இல்லைண்ணே, நாங்கள் வந்து தலைவர் வந்து இப்பொழுது தலைவரை உருவாக்கி கொண்டிருக்காங்க. அக்டோபர் 15 தலைவர்களுக்கான பயிற்சி கொடுக்க போகிறார். ஒவ்வொருத்தரையும் பேச்சுத்திறன், அவங்களோட அறநெறி, அவங்க குவாலிட்டியாக இருக்கணும். மக்கள் பணத்தை ஏமாற்றக்கூடாது, இந்த சமுதாயத்துக்கு நான் ஏதாச்சும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அறநெறிகள் எல்லாம் அவர்களை சொல்லி அவர்களுக்கு அரசியலை சொல்லி கொடுத்து ஒரு கிராமப்புறத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது, அது எந்தெந்த திட்டத்தை பயன்படுத்தணும், எப்படி எப்படி செலவு செய்யணும்னு சொல்லி கிராமப்புறத்தில் போய் கிராமப்புறத்தில் ஒரு தலைவனை உருவாக்கணுன்ற பயிற்சி அக்டோபர் 15 கொடுக்க போகிறார். லட்சக்கணக்கான பேர் வீத லீடர்ஸில் பயிற்சி பெற்றுவாங்க. அவங்க போய் மக்கள் கிட்ட இருப்பாங்க. இந்த தேர்தல் தான் முதல் தேர்தலாக. உள்ளாட்சி தேர்தல் எப்படி வரும்னா, இதுக்கு முன்னாடி தேர்தல்னா ஒரு பேரை போட்டு ரங்கசாமி பிஇ, ரங்கசாமி எம்ஏ எம்எல், குப்புசாமி பிஎல் இப்படின்ற பதவி போட்டு தேர்தல் நடக்கும். வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் ராமசாமி வீத லீடர்ஸ் பயிற்சி பெற்றவர், குப்புசாமி வீத லீடர்ஸ் பயிற்சி பெற்றவர், ரமேஷ் வீத லீடர் அப்படின்ற மாதிரி ஒரு தேர்தல் வரப்போகுது. வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நீட் போராட்டம் இருந்துச்சுல, எல்லாருமே நீட் மாணவர்கள் வந்து போராடல, வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களோட போராட்டமாக மடைமாறுது. அதனால் வேலை வாய்ப்புக்கான சோர்ஸை உருவாக்கணுன்ற இதுதான் சொல்கிறாரே தவிர நாடு நல்லா இருக்கணுன்ற ஒரு கருத்தை சொல்கிறாரே தவிர கண்டிக்கிறதோ விமர்சிக்கிறதோ அவங்களை எதிர்க்கிறதோ அந்த மாதிரி இல்லை. நாட்டை முன்னேற்றத்துக்கு மத்திய மாநில அரசுக்கான ஒரு வழிவகைகளை அவருக்கு தெரிந்ததை எது பண்ணால் நல்லா இருக்குன்றதை சொல்லி கொடுத்துட்ருக்கார். நாங்கள் எந்த அரசாங்க பதவியிலும் இல்லை, எதுவும் இல்லை. நாங்கள் போய் குப்பை அள்ளுறோம், மரம் நடுறோம். என்ன நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு அமைப்புலேருந்து இன்னொரு அமைப்புக்கு போய் அரசு அதிகாரத்தில் உட்காரல, வேறு ஏதோ லாபம் கிடைக்கிற உட்காரல. நாங்கள் குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கோம். இந்த சமுதாயத்தை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் களமிறங்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தலைவர் சொல்லும்போது பாருங்கள், ஒரு தலைவர்கள் இல்லை, ஒரு மாவட்ட தலைவர் இல்லை, ஒரு ஒன்றிய தலைவர் இல்லை, ஒரு கிளை தலைவர் இல்லை, யாரும் தலைவர் இல்லை. தலைவர் சொன்னாவே இந்த காலத்தில் கீழே இருக்க தொண்டர்கள் பல்வேறு நபர்கள் கேட்கறதில்ல. சில கட்சியில் தெரியும் தலைவர் சொல்கிறாரு, செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, தலைவர்களே இல்லை. எத்தனை இடத்துல எத்தனை பேர் மரம் நடுறாங்க, எத்தனை பேர் மலையில் போய் மரம் நடுறாங்க, மலங்காட்டில் மரம் நடுறாங்க. போதைக்கு எதிராக அந்தந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. தூர் வராங்க, சாக்கடை நடுறாங்க. எதுவுமே இல்லாமல் இந்த கட்சியில் எந்த பிரச்சனையும் ஈகோ எல்லாம் போய் கல் பாலிட்டிக்ஸ் எல்லாம் இல்லாமல் இப்படி ஒன்று போது கற்பனையிலே நினைக்க முடியாது. நீங்கள் ஒரு தலைமை ஆர்கனைசேஷன் செட்டப் போடாமல் இவ்வளோ அருமையாக இத்தனை லட்சக்கணக்கு, இன்றைக்கி வரைக்கும் 6.25 லட்சம் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டாங்க, மரக்கன்றுகள் நெட்டியிருக்காங்க. போன மாதம் பாருங்கள் 632 இடத்துல போதை விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி, விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்திருக்கு. எங்கே தலைவர் இருக்காங்க? இதுதாங்க தமிழ்நாட்டோட மாற்றம்.